ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் அனுசுமி. இன்னைக்கு எங்கள் ஸ்டைலில் தக்காளி சாதம் 10 பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 100 கிராம் அரிசிக்கு 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் இதுதாங்க அளவு. இன்னைக்கு 1 கிலோ அரிசிக்கு 30 தக்காளி 10 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு ஃபுல் பல், இஞ்சி 2 பெரிய துண்டு, 5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா ஒரு கட்டு எல்லாமே அரைச்சி வச்சுக்கோங்க. 10 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 150 மில்லி ஊற்றி 2 பெரிய வெங்காயம், அரைச்ச விழுது, தக்காளி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தக்காளி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 பங்கு பச்சரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் குக்கரை சிம்மில் மூடி ஒரு 18 நிமிஷம் வச்சு குக்கரை திறந்தா தக்காளி சாதம் ரெடி. தக்காளி சாதம்னு எங்கள் பசங்க சொல்ல மாட்டாங்க, தக்காளி பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.